பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் நல்லா இருக்குதா? தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் ஜெப தோட்டம். இது வாக்கிங் வித் காட் கார்டன் ஆஃப் வாக்கிங் வித் காட். தேவனோடு நடக்கிற, நடந்து கொண்டே பேசுகிற, துதிக்கிற, அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு அற்புதமான இடம். ஆகவே அந்த இடத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம். இங்க வந்துட்டாலே ஒரு ஜெப பிரசன்னம் ஆட்கொள்ளுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஈஸியா ஜெபிக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியோட அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். என்னங்க, நிறைய ஜனங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஜெப கூட்டங்கள்லாம் நடக்கும். அதனால தேவ பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ, எங்க ஜெபங்கள் துதி இருக்குதோ, அங்க எப்பவுமே தேவ பிரசன்னம் இருக்கும். அதனால தான் அவங்க வீட்டுல எப்பவும் துதிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லுவதற்கு காரணம். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? மாதத்தின் முதல் நாள், ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார் அப்படின்னு அறியத்தானே நீங்க விரும்புறீங்க. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அதை சொல்லி ஜெபித்து தினந்தோறும் வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்துகிற நிறைய பேரை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடம்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோடு அந்த வார்த்தை கொண்டு பேசினார். அந்த வார்த்தையே சொல்லி ஜெபித்து நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக கடந்து போகிறேன் என்பதாக. அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். சரி, ஆண்டவர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு? வாக்கு தத்தம் ஏசாயா 54:4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. சூழ்நிலை பார்த்தா நான் வெட்கப்பட்டு போயிடும் போல தெரியுது. எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கை விரிச்சிட்டாங்க. எனக்கு இங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம், நன்மை வரும்னு எதிர்பார்த்தேன், வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. நல்லபடியா இப்போ அதை நடக்கும்னு நினைச்சா தடை வந்து விட்டது. நான் வெட்கப்பட்டு போயிடும் போல இருக்குது. எப்படி இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் எப்படி வாழ்றது அப்படின்ற போராட்டம் எல்லாம் இருக்குதுல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலை வெட்கப்பட்டு போகிற மாதிரி தெரியலாம், ஆனால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? நான் கூட இருக்கல, என் மகனே, என் மகளே, நான் கூட இருக்கிறல்ல, நான் உன்னை வெட்கப்பட விடுவேனா? எதுக்கு நீ பயப்படுற? பயப்படாதேன்னு சொல்றார். இந்த சொன்ன ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். நாம் தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஜனங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் கட்டி தரப்போகிறார், இடம் தந்துட்டாருன்னு. அப்போ பாருங்களேன், மத தீவிரவாத அமைப்பினர் அப்பவே 40 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க. இங்க கிராமத்துக்கு வேற இடத்துல இருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த கிராம மக்களை தூண்டி விட்டு அவங்க பாடலாம் அமைதியா இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அன்பா நேசமா இருந்தோம். மத தீவிரவாதத்தை தூண்டி விட்டு இதை கட்ட விடக்கூடாது அப்படி ஊர்வலம் நடத்தினாங்க, பொதுக்கூட்டம் போட்டாங்க, நோட்டீஸ் அடித்தாங்க. அப்பவே அது காரணம், இங்க இருந்த ஒரு மனிதர், அவருக்கு நிறைய பிசினஸ், நிறைய 2-3 கடைகள், நிறைய சொத்து வசதி அதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு பிடிக்கல. அதனால பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டார், கெட்ட விட மாட்டேன், பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி. நாங்க அப்பதான் ஆரம்ப காலம், எங்களுக்கு போலீஸ் விசாரணை, தாசில்தார் விசாரணை, ஆர்ஐ விசாரணை, நிறைய அதிகாரிகளா விசாரிக்கிறாங்க. நமக்கெல்லாம் பழக்கமே இல்லையா. முதல்ல கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். ஒருத்தர்லாம் சொன்னாங்க, இங்க கட்ட முடியாது, அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, வேற இடத்துல நீங்க பார்த்து கட்டிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர், கிறிஸ்தவ லாயரே சொன்னார். நான் சொன்னேன், அது இயேசுக்கு அவமானம். இது அவர் கொடுத்த இடம், அவர் கொடுத்த பிளான், அவர் செய்கிறார். இது கட்ட முடியல, அவ்வளவுதான் சொன்னா அது ஆண்டவருக்கு வெட்கத்தை உண்டாக்கிறான், ஆண்டோட பேருக்கு இழுக்கு உண்டாக்கிறான். அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நான் ஆண்டவிடத்துல நின்ன போது எதிர்ப்புகள் மத்தியிலே கட்டப்படும், நான் அவனை வெட்கப்பட விட மாட்டேன். நான் கர்த்தர், பயப்படாத, சூழ்நிலை கண்டு பயப்படாதன்னு சொல்லி 1 வருஷம் அவங்களால் தடுத்து வைக்க முடிந்தது. அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார், ஸ்டார்ட் த ஒர்க் அப்படின்னார். வேலை ஆரம்பி, நான் பாத்துக்கிறேன்னு. வேலை ஆரம்பிச்சோம். கடன்னு கர்த்தர் முடிச்சு மகிமையாய் ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தார். வெட்கப்பட்டு போக விடல. எல்லாரும் பேசினாங்க, இனிமே அவ்வளவுதான், இது கட்ட முடியாது, முடிஞ்சதுன்னு சொல்லி.
உங்க காரியத்தை சொல்றாங்களா? முடிஞ்சது, அவ்வளவுதான், இனிமே இந்த குடும்பம் அவ்வளவுதான், உங்க பிசினஸ் அவ்வளவுதான், வேலை அவ்வளவுதான், ஊழியம் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது, ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். இதுவரை காணப்பட்ட தடைகள், எதிர்ப்புகள் சகலமும் மாறும். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். வெட்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள், மனுஷிக வல்லமையெல்லாம் முடக்கப்பட்டு போய்விடும். விசுவாசிங்க, பயப்படாதங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்றீங்களா? ஆண்டவரே, பயப்படாதே, நீ வெட்கப்பட்ட போதில்லைன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நான் வெட்கப்பட்டு போக நீர் என்னை விட மாட்டீர். இந்த காரியத்துல அற்புதம் செய்வீர். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துக்குள்ள எல்லா சூழ்நிலை தலைகளாய் மாறும். அற்புத மாற்றத்தை பார்க்க போகிறேன். விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.